ராயபுரம் அரசியல் மேடையில் டான் என்று அழைக்கப்படும் திரு டி ஜெயக்குமார் மற்றும் சவால் விடுக்கும் திரு டாக்டர் சுபைர் கான் இடையிலான போட்டி ஒரு சாதாரண தேர்தல் போட்டி இல்லை. இது ஒரு மரபு வெர்சஸ் மாற்றம் என்கிற அரசியல் மோதல். இதை பற்றின ஒரு தெளிவான காணொளியாக இன்றைய காணொளி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. ராயபுரத்தில் பழைய டானோட ஆட்சியா இல்லை புதிய டாக்டருடைய ஆட்சியா அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்தை நோக்கி 2026 தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய பரப்புரையில் திரு டி ஜெயக்குமார் அவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை அணியினுடைய செயலாளரும் டாக்டர் சுபைர் கான், அவர் யாருன்னா பழைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் திரு ரஹ்மான் கான் அவர்களுடைய தவ புதல்வர். சிறுபான்மையினர் அணியில் மிக வீரியமாக ஒட்டுமொத்தமான மீனவ சமுதாய மக்கள், சிறுபான்மையினர், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் போன்ற பல்வேறு சிறுபான்மையினருக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பல்வேறு நலத்திட்டங்களையும் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தெள்ளத் தெளிவாக வாங்கி கொடுத்ததில் அவருடைய பங்கு மிகப்பெரிய ஒரு அளப்பெரியது. அப்படிங்கிறதுல ஒவ்வொரு சிறுபான்மையினரும் அவரை பெயரை உச்சரிக்கும் போது மிகப்பெரிய ஒரு நன்றியுடனும் வாஞ்சியுடனும் சொல்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி திரு முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டப்பேரவையினுடைய தலைவருமாக இருந்த திரு டி ஜெயக்குமார் மிக மூத்த ஒரு அரசியல்வாதி. இந்த ராயபுரம் தொகுதியில் நான்லாம் தோக்கக்கூடிய ஆளா அப்படின்னு ப்ரெஸ் முன்னாடி ரொம்ப பகிரங்கமாக பாஜகவினுடைய கூட்டணி எக்காரணத்தையும் கிடையாது, பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுனால தான் நான் எல்லாம் இங்கே ராயபுரத்தில் தோற்றுருக்கிறேன், நான்லாம் ராயபுரத்தில் தோக்க வேண்டிய ஆளான்னு ப்ரெஸ் முன்னாடி மிக பகிரங்கமாக கேள்வி எழுப்பியவர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள். இவங்களோட கூட்டணி வச்சு தாங்க எங்கள் ஆட்சியை போச்சு, இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேங்க. ராயபுரத்தில் நான்லாம் தோக்குறாள், நான் மனம் திறந்து சொல்கிறேன், இதுவரையிலும் சொல்ல நீங்கள் கேள்வி கேட்டு தான் சொல்கிறேன். 25 வருஷம் முடிசூடா மன்னனா ராயபுரத்தில் இருந்தேன். நான் தோல்வி என்பது அறியாதவனாக இருந்தேன். நான் யாரால் தோத்தேன்? பிஜேபியால் தான் தோத்தேன். இன்றைக்கு அதே டி ஜெயக்குமார் அதே அதிமுகவினுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு ராயபுரத்தில் மீண்டும் அவர் தோற்க வந்திருக்கிறாரா பாஜகவினுடைய கூட்டணியில், இல்லை ஜெயிக்க வந்திருக்கிறாரா திரு டாக்டர் சுபைர் கானை எதிர்த்து அப்படிங்கிற அந்த போர்வையில் மிக முக்கியமாக ராயபுரம் தொகுதி தகன்னு ஒட்டுமொத்தமாக தகித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா வட சென்னை அரசியலினுடைய இதயம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா ராயபுரம் தொகுதி. இங்கே ஒரு பெயர் பல ஆண்டுகளாக ஒலிக்குது அப்படின்னா திரு டான் ஜெயக்குமார் அவர்களுடையது. ஆனால் இப்போது அவருக்கு எதிராக ஒரு புதிய சவாலாக, ஒரு இளைஞராக, மிகப்பெரிய ஒரு வீரியமிக்க, ஒரு துடிப்பு மிக்க, நல்லதையே செய்து கொண்டு இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிற திரு டாக்டர் சுபைர் கானும் அவருடன் மோதுகிறார். இந்த மோதல் யாருக்கு சாதகம், மக்கள் மனசு யாரை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு அனாலிசிஸை நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்குது. இன்றைக்கு டி ஜெயக்குமார் அவர்களுடைய மரபும் வலிமையும் பார்த்தோம் அப்படின்னா ராயபுரத்தினுடைய ஏடிஎம்கேனுடைய மிக முக்கியமான முகமாக 1991 முதல் பல முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். மீனவர் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவு கரத்தை வைத்திருந்தார். கடந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் கிரவுண்ட் லெவலில் நெட்வொர்க்கை மிகவும் ஸ்ட்ராங்காக வைத்திருந்த ஒரு அரசியல்வாதி. பூத் லெவல்லையும் அவருக்கான ஏஜென்ட்ஸும் கேடர்ஸும் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறதுல மிக முக்கியமானவர். அப்போ அவருடைய பலம்னு பார்க்கும்போது எப்போவுமே பர்சனலாக ஒரு செகண்டில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக மக்கள் மத்தியில் தொடர்பில் இருக்கிறவர். அதே மாதிரி அதிமுகவினுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் அந்த கட்சியின் சார்பாகவும் சரி, அவருடைய தனிப்பட்ட முகமையிலையும் பல்வேறு திட்டங்களை அந்த மக்களுக்காக கொண்டு போய் சேர்த்ததில் அவருடைய பங்கு மிக முக்கியமானது. அதே மாதிரி ஏஐடிஎம்கேனுடைய லாயல் ஓட் பேங்கை இன்னும் டி ஜெயக்குமாருக்காக வைத்திருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் பலவீனம்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக யூத் கனெக்ட் சுத்தமாக இல்லாத ஒரு அமைச்சராக பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறார். அதே மாதிரி சேஞ்சிங் அர்பன் ஓட்டரோட மைண்ட் செட்டுக்கு திரு டி ஜெயக்குமாரனுடைய பங்கு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதற்கு எதிராக டாக்டர் சுபைர் கான் அவர்களுடைய இந்த புதிய முகமும் புதிய அரசியலும் எப்படி ஒரு மாற்றத்தை முன்வைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா
மைனாரிட்டி அமைப்புகள் மூலியமாகவும் யூத்தோடைய கனெக்டும் அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அதே மாதிரி சோஷியல் மீடியாவுடைய தாக்கமும் அதிகப்படியாக திரு டி ஜெயக்குமாரை காட்டிலும் திரு டாக்டர் சுபைர் கானுக்கு அதிக லெவலில் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. கிரவுண்ட் லெவல்லையும் களத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மொபிலைசேஷனை கிரவுண்டில் பண்ணுறதுக்குரிய வளர்ச்சி வந்து அவருடைய பார்வையிலும் அவருடைய தேர்தல் யூகத்திலையும் அவருடைய தேர்தல் பரப்புரையிலையும் தெளிவாக தெரிகிறது. அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் வந்து சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு நெரேட்டிவ், ஒட்டுமொத்தமாக ராயபுரம் தொகுதியை மாற்றக்கூடிய ஒரு சிந்தனையை திரு டாக்டர் சுபைர் கான் அவர்கள் வைத்துள்ளார். டிஎம்கேக்கு அதனுடைய அலைன் சப்போர்ட் இருந்தாலும் ஓட்டோட கன்சால்டேஷனுக்கு மிக முக்கியமாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அதே மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பரந்துபட்ட வாக்காளர்களுடைய அந்த எஜுகேட்டட் ஓட்டர்ஸோட அப்பீலும் திரு டாக்டர் சுபைர் கானுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்க போகிறது, நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ராயபுரத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமாக மீனவர் சமுதாயத்தினுடைய ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே அவர்கள் மரபு சார்ந்தும் அவர்களுடைய வணிகம் சார்ந்தும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டமை வந்து மீனவ சமுதாயங்கள் கொடுத்ததாக ஒரு வாக்காளர் பேட்டர்ன் கடந்த ஆட்சியாளர்களில் நம்ம பார்த்துருக்குறோம். அதே சமயம் இஸ்லாமியர்களோட வாக்குகள், கிறிஸ்தவர்களோட வாக்குகள் திமுக பக்கமும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பக்கமும் விழுகிறதையும் சாய்கிறதையும் நம்ம பல தேர்தல்களால் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி வட சென்னையில் மிக முக்கியமாக டெய்லி வேஜஸுக்கு போகக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸ் வந்து கண்டிப்பாக அது இந்த தேர்தலும் அந்த தேர்தலும் மாற்றி மாற்றி அவர்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சாய்வத அந்த ஸ்விங் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக நார்த் சென்னையில் இருக்கும். அதே மாதிரி ஸ்லம் கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய கால்வாய் ஓரங்களாக குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள்கிட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது. எப்போவுமே அவர்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் தான், அதை பேஸ் பண்ணி தான் அவர்களுடைய வாக்குகள் இருக்கும். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வாட்டி மிக மிக முக்கியமான ஒரு எட்ஜ் இருக்கதாக பார்க்கப்படுகிறது. அப்போ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோர் ஓட் பேங்க் வந்து இன்டாக்டாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போதைய சூழ்நிலையில் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் 2021 திரு டி ஜெயக்குமார் அவர்கள் அங்கே தோல்வி பெற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி மைனாரிட்டியும் யூத் கன்சால்டேஷனுக்கு சுபைர் கான் டாக்டருக்கு மிக முக்கியமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிக முக்கியமாக பூத் லெவல் ட்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஹார்பரும் காசிமேடு இடங்கள்ல திரு டி ஜெயக்குமாருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்கிறது எப்போவுமே நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி வாஷர்மேன்பேட், தொண்டியார்பேட் பெல்ட்லலாம் வந்து அங்கே வந்து ஒரு மிக்சடான ஒரு ஓட் பேங்க்ஸ் எப்போவுமே இருந்திருக்குது. அப்போது இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினருடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக டாக்டர் சுபைர் கானுக்கு விழக்கூடிய அட்வான்டேஜும் இந்த ஒரு சில ஏரியாக்கள்ல இருக்குது. அப்போது ஜெயக்குமார் அவர்களுடைய ஃபேக்டர்னு பார்க்கும்போது டாக்டர் சுபைர் கானுடைய ஃபேக்டர்னு பார்க்கும்போது இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு சென்டிமெண்ட்டுக்கும் இடையான ஒரு போட்டியாக பார்க்கணும். அப்போ ஓல்டு காட் வெர்சஸ் நியூ வேவ் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஷாகவும் இதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு இங்கே வந்து வரக்கூடிய வாக்காளர்களுடைய டேர்ன் அரவுண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் பட்சத்தில் டி ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதே சமயம் இங்கே வாக்காளர்களுடைய வருகை வந்து ரொம்ப அதிகமாக யூத்தையும் மைனாரிட்டியையும் கொண்டு வந்து இங்கே உள்ளுக்கு சேர்த்துட்டாரு டாக்டர் சுபைர் கான் அப்படின்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறதுங்கிறது தான் ராயபுர தொகுதியினுடைய இப்போதைய நிலை. ராயபுரத்தில் இந்த முறை போட்டி கடுமையாக இருக்குது நம்ம பார்க்க முடியுது தேர்தலினுடைய முதல் வாரம் இரண்டாவது வாரத்தினுடைய பரப்புரையில். அப்போ டி ஜெயக்குமார் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா இல்லை டாக்டர் சுபைர் கான் ஒரு சைலண்ட் வேவை உருவாக்குறாரா அப்படிங்கிறது மே 4 அதனுடைய நீட்சியை நாம் அத்தனை பேரும் கண்டுகளிக்கலாம். எது எப்படியோ டி ஜெயக்குமார் அவர்களுடைய முதிர்ந்த அரசியலுக்கு நேர் எதிராக இன்று களத்தில் டாக்டர் சுபைர் கான் அவர்களுடைய தெள்ளத் தெளிவான ஒரு தீர்க்கமான இளைஞர்களையும் சமுதாயத்தையும் அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஒன்றிணைத்து அவர் சிரித்த முகத்துடன் தேர்தல் பரப்புரையில் வீடு விட்டு வீடாக ஒவ்வொரு வீடு விடாமல் ஈவன் அதிமுக பாஜகவினுடைய வீடையும் தட்டி தட்டி அவர் ஓட்டு சேகரிக்கக்கூடியது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் பொறுத்தளவுக்கு டாக்டர் சுபைர் கான் மிகப்பெரிய ஒரு முன்னிலையில் தற்போது ராயபுரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ உண்மையாக ராயபுரத்தினுடைய டானாக காட்டிக்கொள்கிற திரு டி ஜெயக்குமார் ராயபுரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு டானாக ஜொலிக்க போகிறாரா இல்லை டாக்டர் சுபைர் கான் இளைஞர்கள் மத்தியிலையும் ஒட்டுமொத்த ராயபுர வாக்காளர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கி பழைய அரசியல்வாதியை புறம் தள்ளிவிட்டு ஒரு புதிய முகத்தையும் புதிய உத்வேகத்தையும் ராயபுரம் தொகுதிக்கு கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறதை ஏப்ரல் கடந்து மே 4
அத்தனை தமிழர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய நாள் அதுவாக இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் காணொளியை காண்பதற்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.